ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் யூ ஷேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் யூ ஷேர் தமிழ்ல ஒரு அருமையான கூட்டு வகையை பார்க்க போறோம். அது என்னடான்னா சுரக்காய் கூட்டு. சுரக்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நறுக்குன சுரக்காய், பாசிப்பருப்பு, நறுக்குன வெங்காயம், நறுக்குன பச்சை மிளகா, மஞ்சள் தூள், ஒரு தக்காளி. இப்ப இந்த அருமையான சுரக்காய் கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடாயை எடுத்து அதுல கொஞ்சமா தண்ணீர் விட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மற்றும் பாசிப்பருப்பை போட்டு கொதிக்க விட்டுருக்கோம். இப்ப இதுல நம்ம கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. நம்ம நறுக்குன சுரக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம தேங்காய் துருவலை இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு ரெண்டுத்தையும் அரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறிடுங்க. இப்போ நம்ம இதுல தாளிச்சு கொட்டிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், இதுல காஞ்ச மிளகா, இது நாலுத்தையும் தாளிச்சு இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான சுரக்காய் சிறுபருப்பு கூட்டு தயாராயிடுச்சு. கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பார்த்து உங்களோட ரிவ்யூஸை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்ட் ஷேர் தமிழ். தேங்க்யூ. சேனல் பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆல் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆயிடும்.